ஹாய் எவ்ரிஒன். இப்போது ஈவினிங் வந்து டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருக்காங்க 2025க்கான ஆனுவல் பிளானரு. இதில் எல்லோரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தால் காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாம் வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜூலை ஃபஸ்ட் வீக்காக செகண்ட் வீக் தான் வந்து ஒன்றா வைப்பாங்க. அதுக்கு மேலே தாண்டாது. ஏன்னா ஜூன் மாதம் ஃபுல்லாக நெட் எக்ஸாம் இருக்கும் குரூப் 1. ஸோ ஜூலையில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் சொல்லிட்டாங்க. இதில் பாருங்கள், செட்டு வந்து நோட்டிஃபைடு பை மனோன்மணியம் யூனிவர்சிட்டி. ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் மார்ச். ஸோ எக்ஸாம் நம்ம முடிஞ்சிச்சு. அசோசியேட்டட் ப்ரொஃபஸரும் அதே மாதிரி ஏப்ரலில் நடத்த போகிறாங்க சொல்லிட்டாங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்து வந்துட்டுனா ஒரு இது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு இன்னொன்று சொல்கிறேன். செட்டோட ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் சூன் as பாசிபிள், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா செட்டு வந்து அப்பியரிங் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 27ஆம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இங்கே அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு செட்டில் அப்பியர் ஆகிறவங்களும் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ செட்டில் அப்பியர் ஆகிறவங்களும் எலிஜிபிள் கொடுத்துருக்குங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக செட்டோட ரிசல்ட்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா இந்த ரீசன் தான். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு செட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து செட்டு அப்பியர் ஆகிறவங்களும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஏப்ரல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்குள்ளார போட்டால் மட்டும்தான் அசோசியேட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து நான் ஏப்ரல் மாதத்தில் கண்டக்ட் பண்ண முடியும். இல்லைனா கண்டக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிரும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சதையுமே ஒரு 2-3 நாளில் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபைனல் கீ வச்சு கரெக்ஷன் முடிச்சுட்டு வந்து தான் ரிசல்ட்டை போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செட்டோட ரிசல்ட்டும் உங்களால் கணிச்சிட முடிஞ்சிச்சு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குன்னு. அண்ட் ஆல்சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் டிஆர்பி வந்து பார்த்தோன்னா ஜூலையில் எக்ஸாமு. கரெக்டாக வந்து ஏப்ரலில் ரிசல்ட்டை போட்டு மே ஜூன் 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு 70 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். 70 to 80 நாள். அந்த 70 to 80 நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ சீக்கிரமே வந்து தான் ப்ரொசீஜர் முடிக்கிறாங்க. ஸோ செட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நடக்குங்காட்டி செட் எக்ஸாம் வந்து மேண்டட்டரி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படிங்காட்டி வந்து தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆனுவல் பிளானர் மூலமாக உங்களுக்கு 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஒன்று, செட்டோட ரிசல்ட் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கு. இன்னொன்று வந்து ஜூலையில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனாக ரொம்ப 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 வந்து சீக்கிரம் முடித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போனா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் வீக் வந்து முடிச்சிருவாங்க செட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டில் கிளியர் பண்ணவங்க காலேஜ் டிஆர்பிக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை தவிர வேறு எந்த எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் இது நோட்டிஃபைடு தான். நோட்டிஃபைடு வந்து மே மாதம் நடக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஜூலையில் நடக்குது. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பு ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் நடத்துகிறாங்க 180. பிஜி அசிஸ்டன்ட் வந்து வந்தாங்கன்னா 1915 நவம்பரில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஆகஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கெல்லாம் நல்ல டைம் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க. பிடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1205 டிசம்பரில் நடக்க போகுது. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இப்போ ரொம்ப வேகன்சி குறைஞ்சிச்சு, 51. அது மார்ச் அடுத்தது 2026 தான் நடக்க போகுது. அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடோட யூனிவர்சிட்டியில் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸரோட வேகன்சிஸு. இந்த வேகன்சிஸு மேபி ஏடண்டம் போட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கூட மெர்ஜ் பண்ணப்படலாம். காலேஜ் டிஆர்பி கூட மெர்ஜ் பண்ணப்படலாம். பட் ஆனால் என்னங்கிறது என்ன வந்துட்டுனா நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஆனுவல் பிளானர் படி வந்தால் 7535 வேகன்சிஸ் வருது. ஸோ நல்ல வேகன்சிஸு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா கண்டிப்பாக இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் மூலமாக வந்தால் செட்டு ரிசல்ட்டு ஏப்ரலுக்குள்ளாரையுமே காலேஜ் டிஆர்பி ஜூலைலேயும் நடக்க போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க. வேகமாக வந்து வந்துட்டுனா உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தான் நம்ம சீரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.